அளந்த மெய்க்கருணை தான் இந்த வகரம் என்று சொல்லுகிறார். இந்த 3 அருமையான கருத்துக்கள் இந்த பாட்டில் கிடைக்கின்றன. திருவம்பாவை முழுதும் திருப்பள்ளி எழுச்சி உள்ளிட்ட இந்த ஞான பக்தி யோக பொழிவில் நமக்கு சித்திப்பது இந்த 3 கருத்துக்களே என்று நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னது போல தட்சிணாயன காலம் நிறைவு பெற்று உத்தராயண புண்ணிய காலம் நாளை முதல் தொடங்க போகின்றது. தை பிறக்க போகிறது. எல்லோருக்கும் வழி கிடைக்க போகிறது. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். அவன் இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனீர் புகுந்து எமையாட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். திருப்பள்ளி எழுச்சியினுடைய நிறைவு பாடல். இதுவரைக்கும் பல பாடல்கள்ல மொத்தமா விண்ணோர்கள் மன்னோர்கள் என்று ஒற்றுமையாக அதனுடைய ஒப்புமையை சொல்லிக் கொண்டிருந்தவர் மாணிக்கவாசகர். இப்பொழுது நேரடியாகவே பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்குமே ஒரு குறை இருக்கிறதுன்னு சொல்லிட்டார். அவங்களுக்கு என்ன குறை இருக்கிறது என்றால், 2 பேரும் பேசி கொண்டார்களாம். சிவனை அடையறதுக்கு முடியாம நம்ம 2 பேரும் இப்படி தவிக்கிறோமே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் பேசி கொண்ட போது, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, அதெல்லாம் வழி இல்லை, சாம 2 பேரும் பூமியில போய் பிறந்துருவோம், மனிதர்களாக பிறந்துட்டு சிவனை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டா நம்ம போக வேண்டாம், அவனே வந்துருவான் அப்படின்னு பிரம்மாவும் விஷ்ணுவும் நினைத்து பேசிக் கொள்ளுகிறார்கள் என்று ஒரு விண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார். எப்பேற்பட்ட ஒரு கருத்து பாருங்க. அவங்களால பிறக்க முடியாது. இந்த பிறவாமைதான் அவன், இந்த பிறவாமை தாண்டா துக்ககரமானதுன்ற மாதிரி திருமாலும் நான்முகனும் நினைக்கிற மாதிரி தோணுது இல்ல? ஆமா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னால் இல்லையா, இந்த மனித பிறவியை இருப்பதிலேயே உயர்வானதாக ஆக்குவதற்கு ஒரு வழி, ரொம்ப சுலபமான வழியை சொல்லுகிறார். மகாவிஷ்ணுவும் பிரம்மாவுமே மனுஷனா பிறக்க ஆசைப்படுகிறார்கள். என்னடான்னா, சிவனுடைய அந்த அருளை பெறுவதற்கு, உய்வு பெறுவதற்கு, அவனுடைய அனுபவத்தை பெறுவதற்கு மனித பிறவி ஒண்ணுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வழி என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய நமக்கு அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, மனிதனாக பிறந்ததற்கு பெருமை கொள்ள வேண்டும், நாம முதல்ல பெருமை கொள்ள வேண்டும், பிறகு இந்த உலகம் நம்மை பார்த்து பெருமை கொள்ள வேண்டும் என்று, அப்படி நம்முடைய பிறவியை உய்வு பெற செய்வதற்கான செய்தியாக இதை நமக்கு தருகின்றார். அப்படி மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் வந்து பிறந்தாலும் கூட அவர்களுக்கும் மலர்ந்த கருணையாக சிவன் வீற்றிருக்கின்றான், அவன் தருவதற்கு காத்திருக்கிறான் என்று மிக அற்புதமாக சொல்லுகிறார். அதனால் மனிதராக பிறந்திருக்கிறோம், நம்மெல்லாம் ஏதோ பாவ பண்ணோம் அப்படிங்கிறத வினையால் வந்து பிறந்தாலும் கூட இந்த பிறவியை மீண்டும் உயர்த்துவதற்கான வழியை நமக்கு சொல்லித் தருகிறார் இல்லையா? இப்போ இதே கருத்து தான், அவங்களுக்கு பிறக்க வாய்ப்பு இல்லை பாவம் அப்படின்னு சொல்றதே எவ்வளவு தமாஷா. திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இதே பட்டினத்தாரும் சொல்றார், சொல்லாமல் சொல்கிறார். அவங்க அம்மா இறந்த பொழுது அவர் பாடுகிற இந்த 10 பாடல்கள் நெஞ்ச உலுக்குகின்ற பாடல்கள். அதுல ஒரு பாட்டுல சொல்லுவாரு, கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. என்ன அர்த்தம்? இவர் வந்து பற்றற்ற ஞானி ஆகிவிட்டதுனால் இவருக்கு இனிமேல் பிறவி கிடையாது. இவரை பெற்ற காரணத்தாலே தாய்க்கும் பிறவி தடை நீங்கிவிட்டது. அவளும் பிறக்க வாய்ப்பில்லை, இவரும் பிறக்க வாய்ப்பில்லை. ஐயோ, இனிமே நான் அவளை எப்ப பார்ப்பேன், எப்படி பார்ப்பேன். இங்கே மனிதராக இருப்பவருக்கும் அந்த நிலை, அங்க மாணவனாக நான்முகனாக இருப்பவர்களுக்கும் அந்த நிலை என்று நம்ம இந்த பாட்டின் மூலமாக பொருத்தி பார்க்கும் பொழுது நல்லா இருக்கு. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும்னு கேட்டா இல்லையா? பிறப்பே உன்னை நினைப்பதற்காக நீ எனக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டோமானால் பிறவியாவது தலையாகும். யார் மீது எந்த கோள் ஆட்சி செலுத்தும்? செய்யாது. இறைவனுடைய திருவிளையாட்டாக உரையாளர்கள் பெரியவர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றான்,
அதில் பஞ்சபூதங்களோடு நம்மையும் சேர்த்து இங்கே ஆக்குகின்றான். நம்ம கண்ணு முன்னாலே நமக்கு வினைகளை தருகின்றான். அதில் நம்மை விளையாட விடுகின்றான். அந்த விளையாட்டிலே நாம் என்னவெல்லாம் செய்கிறோம் என்பதை வேடிக்கையும் பார்க்கின்றான். முட்டி மோதி உழன்று வரும் பொழுது அப்பா என்று அலறும் பொழுது அவனே வந்து நம்மை கைப்பிடித்து தூக்கி ஆட்கொள்ளுகிறான் என்ற பொழுது இந்த அழகிலா விளையாட்டு உடைய அந்த இறைவனுடைய அனுபவத்தை நமக்கு உணர தருகிறார் இல்லையா? ஆமா. இந்த பூமிக்கு ஒரு செல்ல பெயர் சொல்றார், புவனி அப்படின்னு. நம்ம புவனாவை புவனின்னு கூப்பிடுவோம். என் தங்கை பேர் புவனா, புவனி அப்படின்னு கூப்பிடுவோம். அது வந்து பூமிக்கு உண்டான பெயர் புவனி. இந்த பாட்டுல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய 3 முக்கிய கருத்துக்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா, இறைவனை வழிபட பூமியே சிறந்த இடம். தேவர்கள் படும் பாட்டை பார்த்தால் இதுதான் சரியான இடம். இறைவனை வழிபட பூமியே சிறந்த இடம். 2வது, நாம் இங்கே மனிதர்களாக பிறந்துட்டோம். இறைவனை வழிபடாத நாளே நாம் பிறவாத நாள், பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள். ஆமா. ஏனென்றால் இந்த பிறப்பே அவனை வழிபடுவதற்காக அவன் வழங்கி இருக்கின்ற வாய்ப்பு, ஒப்பற்ற வாய்ப்பு, ஒரே வாய்ப்பு. எனவே இறைவனை வழிபட பூமியே சிறந்த இடம். இறைவனை வழிபடாத நாளே பிறவாத நாள். வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அர்ச்சிப்பர், சிவஞான சித்தியார் சொல்லுவார். அலர்ந்த மெய்க்கருணை, எல்லாருக்கும் கருணை காட்டு. இந்த அலர்ந்த மெய்க்கருணை தான் உரையாசிரியர்கள் அழகா ஒன்று சொல்றாரு. 5 எழுத்துல நம சிவாய, அதுல வகரம். இந்த அலர்ந்த மெய்க்கருணைங்கிறார். அலர்ந்த மெய்க்கருணை தான் இந்த வகரம் என்று சொல்லுகிறார். இந்த 3 அருமையான கருத்துக்கள் இந்த பாட்டில் கிடைக்கின்றன. திருவம்பாவை முழுதும் திருப்பள்ளி எழுச்சி உள்ளிட்ட இந்த ஞான பக்தி யோக பொழிவில் நமக்கு சித்திப்பது இந்த 3 கருத்துக்களே என்று நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னது போல தட்சிணாயன காலம் நிறைவு பெற்று உத்தராயண புண்ணிய காலம் நாளை முதல் தொடங்க போகின்றது. தை பிறக்க போகிறது. எல்லோருக்கும் வழி கிடைக்க போகிறது. இந்த 30 நாட்களும் இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை சிந்தித்ததன் மூலமாக நமக்கும் இதை கேட்டு சுவைத்த நம்முடைய தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் திருப்பெருந்துறை அரசன் எல்லா செல்வங்களையும் தர வேண்டும் என்று நாமும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். உங்கள் பிரார்த்தனையில் நானும் சேர்ந்து கொள்ளுகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய தெய்வத்தமிழுக்கு நன்றி. பைந்தமிழ் செல்வி என்று பெயர் எடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவாளராக விளங்குகின்ற உங்கள் அருகில் உட்கார்ந்து இந்த எளியேனும் ஏதோ என்னுடைய மழலை பிதற்றுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த என்னுடைய இனிய நண்பருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நன்றி.